ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிக்கெட் மைண்ட்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜிம்பாப்வே vs சவுத் ஆஃப்ரிக்கா ட்ரை சீரிஸோட 4th T20 மேட்சை பற்றின ஒரு ஸ்டாட்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் ஓரளவுக்கான நாலேஜ் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சரி, வாங்க மேட்ச்குள்ளார போகலாம். 20th July 2025 ஈவினிங் 4:30 PM இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்தியன் டைம் படி 1 மணி. சேம் ஹரேரே பிச்சில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பிச்சில் ப்ளே பண்ணாங்க, செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பிச்சில் ப்ளே பண்ணாங்க. தென் வந்து அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வெதரை பொறுத்த வரைக்கும் 22 செல்சியஸ்க்குள்ள வந்து சன்ஷைன் இருக்குன்ற மாதிரி வெதர் ஸ்டாட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ரெயின்கான சான்சஸ் கிடையாது. இந்த பிச்சை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனால கொஞ்சம் அதிகபட்சமான ஒரு பெரிய ஸ்கோர் ஆட முடியல. ஸோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லா ஷைன் ஆகுறாங்க. ஏன்னா பிச் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது இனிஷியலா வந்து இந்த பேசர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு இனிஷியலாவே சப்போர்ட் கிடைக்குது. அதனால ஓப்பனிங் பேட்ஸ்மேனால வந்து பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. அதே கொஞ்சம் பிச் வந்து யூஸ்டு பிச்சா மாற மாற ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்றாங்க, பேசர்ஸ் கொஞ்சம் டவுன் ஆயிடுறாங்க. மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து இந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிச்சில் நடந்த மேட்சஸை வச்சு நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இதுதான். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டான பிளேயர்ஸை சூஸ் பண்றதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ வந்து ஜிம்பாப்வேயோட 11 பார்த்தோம்னா, வெஸ்லி மாதவேரே, பிரியன் பென்னட், கிளேவ் மெனடே, சிக்கந்தர் ராசா, ரியான் புல், மொஸ்கிஸ்வா, டோனி மொங்கோனியா, வெல்லிங்டன் மஸ்கடசா, ரிச்சர்ட் நகர்வா, ரெவேரே கவுண்டு, பிளஸிங் முஸ்பரானி. ஜிம்பாப்வே சைட் லுஹண்டி பிரிட்டோரியஸ், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், பிளஸி வெண்டர்டசன், ரூபின் ஹெர்மன், டேவ்லட் பிரேவிஸ், ரொபின் போஷ், ஜார்ஜ் லிண்ட், தேரன் முத்துசாமி, ஜெரால்ட் காட்சி, லுங்கி இங்கிடி, 2 மாகாபா. இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பாசிபிளான ஒரு பிளேயிங் 11. ஆல்ரெடி இவங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணாங்க. அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியிருப்பாங்க. அவங்க அவ்வளோ ஈஸிலெல்லாம் வின் பண்ணலை. அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் விக்கெட்லாம் விட்டு மிடில் வந்து ஆடி தான் அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவும் ஒன் சைடாக வந்து ஜிம்பாப்வே விட்டுருல. ஸோ ஈக்குவலண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்க பிளேயர்ஸை நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் 1 or 2 பிளேயர்ஸ் டிஃபரன்ஷியல் பீக்காக நம்ம இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணோம்னா ஒரு நல்ல ரேங்க் வரதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ நம்ம நம்மளால முடிஞ்ச லெவலுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு லீத்தலான வெப்பன் வந்து முயற்சி. மனசெல்லாம் வெறுத்துறாதீங்க. நீங்க டீம்ஸ் போட்டுட்டு இருந்திருக்கலாம், அது பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு வின் பண்ண முடியாம பல வருஷம் முயற்சி பண்ணிருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு மேட்ச் தான் டோட்டலா டேர்ன் ஆக்கிரும். இத்தனை நாள் போட்ட உழைப்புக்கு ஒரு மேட்ச் டோட்டலா டேர்ன் ஆக்கிரும். ஸோ அதனால மனசு வந்து விட்டுறாதீங்க. சரி வாங்க, நம்ம வந்து ஆஸ் ப்ரெடிக்டடா ஒரு 11 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புகள் உள்ள ஒரு 11 பிளேயர்ஸை நம்ம பற்றி பார்த்துருவோம். பென்னட் ஒரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா 7:4 8:3 தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வருவாங்க. ஜிம்பாப்வேவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பிளேயர்ஸை சூஸ் பண்ணுவாங்க, ஒரு 3 பிளேயர்ஸை சூஸ் பண்ணுவாங்க. இப்படிதான் போகும். நம்மளும் சில தற்காலிக ரீசன்னால ப்ரெடிக்ஷன்லாம் அவங்களுக்கு கொடுக்குறோம். பிகாஸ் அவங்க ஒரு 10 ரன் ஆடிட்டு 2-3 கேட்ச் பிடிச்சாலே ரேங்க் வைஸ்ல ரொம்பவே டவுன் ஆயிடுவோம். ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டீம்ஸ்ல பார்த்துக்கலாம். தென் வந்து எண்டில் நான் சொல்றேன் ரிஸ்கை பொறுத்த வரைக்கும். ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நிறைய யூசர்ஸ் புதுசாக ட்ரீம் 11 ப்ளே பண்ணலாம். அவங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப ரிஸ்கரா சொல்லி அவங்கள ப்ரெடிக்ஷன்ல நம்ம குழப்பி அவங்க அமௌண்ட்டை லூஸ் பண்ணிடக்கூடாது. அதனால ட்ரீம் 11 ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்குன்றதை தான் இந்த ப்ரிவியூ வீடியோல நான் சொல்றேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. பென்னட் ஒரு குவாலிட்டியான பிளேயர், 20-25 ரன் ஆட வாய்ப்புகள், 1 or 2 கேச்சஸ் பிடிச்சாலும் ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் பென்னட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம். நம்பர் 1 பென்னட். ராசா சின்ன குழந்தை கூட பிக் பண்ணியிருக்கோம் ராசாவை. ஸோ அவர் நம்பர் 2. அவருக்கான ஆப்ஷன் எல்லாருக்குமே தெரியும், பவுலிங் அண்ட் பேட்டிங். ஓகேவா, ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் அண்ட் புல், ரியான் புல். ஏன்னா இந்த மேட்ச் இந்த மாதிரி ஸ்டேடியத்தில் ஆடின ரெக்கார்ட்ஸ் அதிகமாக இருக்கும். புல்லை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து பர்சன்டேஜ் வைஸ்ல தான் அதிகமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்ல கூட அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ரியான் புல் வந்து தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெவேரே கவுண்டு. குறிப்பாக இந்த மேட்சை இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் 8 மேட்சஸ் கிட்டக்க பிளே பண்ணியிருக்காரு. அதுல 11 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. சைலண்டா ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. ஸோ கவுண்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணுங்க. ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரெவேரே கவுண்டுவை பொறுத்த வரைக்கும் இருக்கும். தென் வந்து 5th ஆப்ஷன் பிளெஸிங் முஸ்பரானி. பிளெஸிங் முஸ்பரானியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேடியத்துல நல்ல ஆவரேஜ் இருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் ஜிம்பாப்வேவா இருந்தா நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு 3 பவுலர்ஸ் வரைக்கும் கூட எடுத்துட்டு போகலாம் ஜிம்பாப்வேல இருந்து.
ஸோ அந்த விதத்தில் நம்ம வந்து ஃபிஃப்த் ஆப்ஷனாக பிளெஸிங் முஸ்பரானியை கொடுக்குறோம். ஸோ 1 or 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்கும். தென் வந்து ரிச்சர்ட் நகரவா, இவரும் இந்த 3 பவுலர்ஸுமே இந்த ஸ்டேடியம்ல நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காங்க. நீங்க வந்து ஒரு 2 டீம் 3 டீம் போடுறீங்கன்னா கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஜிம்பாப்வேயோட பவுலர்ஸ் குறிப்பா ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்ற ஒரு பட்சத்துல ஓகேங்களா. ரிச்சர்ட் நகரவாவும் நல்ல ஒரு பாசிபிள் இருக்கு, 2 விக்கெட் எடுக்கக்கூடிய பாசிபிள். ஏன்னா நிறைய மேட்சஸ் குழந்தையிலேருந்து ப்ளே பண்ணியிருக்காரு இந்த ஸ்டேடியம்ல. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் நம்ம ஜிம்பாப்வே சைட்ல இருந்து பார்த்துருக்கோம். ஆர்எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் வீசா ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் மைண்ட் செட்ன்ற ஒரு கான்செப்ட்ல நான் அவரை கன்சிடர் பண்றேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து கிராண்ட் லீக் வின்னிங் வீடியோல சொல்லியிருப்பேன், பிளேயர்ஸோட மைண்ட் செட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசன்ல நான் வந்து உங்களுக்கு ரீசா ஹென்ட்ரிக்ஸை நான் வந்து உங்களுக்கு 6th ஆப்ஷனா கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே ரசி வேண்டர்டசனை ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவரும் நல்ல ஒரு இதுல தான் இருக்காரு. பட் ஆனால் பெருசா அவரால் எதுவுமே பண்ண முடியல, பிகாஸ் கொஞ்சம் தடுமாறுறாரு. கேப்டன்சி ப்ரெஷர், தென் வந்து ஜிம்பாப்வே கண்டிஷன்ஸ், ஸோ அதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. செகண்ட் பேட்டிங்கா இருக்கும் பட்சத்துல அவருக்கு வந்து ஸ்ட்ரகிளா இருக்கு. இதே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க சவுத் ஆப்பிரிக்கானா அவரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஜிம்பாப்வே கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டாஸ் கொஞ்சம் மேட்டரா இருக்கு, அதை நான் வந்து உங்களுக்கு டீம்ல அப்டேட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ரசி வேண்டர்டசன் இம்பார்ட்டன்ட். நம்ம அடுத்த 11 பிளேயர்ஸ்ல நம்ம பார்ப்போம். அந்த 7th ஆப்ஷன் ரொபின் ஹெர்மன். ஸோ மிடில் நல்லாவே ஷைன் ஆகுறாரு. நல்ல ஒரு 25 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் வந்து 25 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 1 or 2 கேச்சஸ் பிடிச்சாலும் ஒரு 40 பாயிண்ட் எடுத்து ஃபேண்டசி டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள். நல்ல ரொட்டேஷன்ஸ் ஆடுறாரு. ரொட்டேஷன் ஆடிட்டு 20 ரன் தாண்டினதுக்கு அப்புறம் அது பெரிய ஸ்கோரா கன்வெர்ட் பண்றாரு ஹிட்டிங் ஆடி. ஸோ ஹெல்ப்பாவே இருக்கும். இதே கண்டிஷன்ஸ்ல இதே டீம் அகேன்ஸ்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு ரீசன்ல நான் கொடுக்குறேன். 9th ஆப்ஷன் பிரேவிஸ் எடுத்துக்கலாம். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஜிம்பாப்வே கண்டிஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அந்த பிச்சோட தன்மை அவருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு. இனிஷியலா பேசர்ஸ் வந்து பவர் பிளே ஸ்டார்டிங்ல தான் வந்து நல்லா டாமினேட் பண்றாங்க. இவர் வந்து ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இனிஷியலா மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து ஸ்பின்னர் தான் அதிகமாக போடுறாங்க பால். ஸ்பின்னர்ஸ் நல்லா டீல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். மினிமம் 30 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள், ஃபேண்டசி டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் டேவிஸை பொறுத்த வரைக்கும் இருக்கு. 9th ஆப்ஷன். ஸோ 10th ஆப்ஷன் ஜார்ஜ் லிண்ட். 10th ஆப்ஷனா வச்சுக்கலாம். ஒரு 1 or 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். பேட்டிங் கொஞ்சம் வந்து அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும் அவரை. ஸோ அந்த ஒரு விதத்துல நம்ம ஜார்ஜ் லிண்ட் எடுத்துக்கலாம். ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்து ஒரு 2 கேட்ச் பிடிச்சாலும் அழகா 60 70+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்துடும். டிவிசி போடலாமா மட்டும் கொஞ்சம் நம்ம யோசிச்சுப்போம். ஏன்னா முக்காவாசி யூசர்ஸ் ராசா, லிண்டு ராசா, ரசி வேண்டர்டசன் இப்படிதான் வந்து அதிகமா கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்ப பென்னட் எடுத்துக்கோங்களேன். பென்னட், புருல்லு, கவுண்டு இவங்கெல்லாம் பர்சன்டேஜ்ல கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். ஆனா வந்து பிவிசி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ 10th ஆப்ஷன் லிண்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தென் வந்து 11th ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா லுங்கி இங்கிடி. ஸோ இந்த ஒரு 11 பிளேயர்ஸ் நான் கொடுக்குறேன். லுங்கி இங்கிடி ஒரு 2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு 11 பிளேயர்ஸ்: பிரியன் பென்னட், சிக்கந்தர் ராசா, ரியான் புருல், தேவேரே கவுண்டு, பிளெஸிங் முஸ்பரானி, ஈசா ஹென்ட்ரிக்ஸ், ரூபன் ஹெர்மன், டேவிட் பிரேவிஸ், ஜார்ஜ் லிண்ட், லுங்கி இங்கிடி. ஸோ இந்த ஒரு 11 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள்ல ஒரு 11 பிளேயர்ஸை நம்ம இந்த பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து முழுக்க வந்து புதுசா ட்ரீம் 11 பிளே பண்றக்கூடிய யூசர்ஸுக்கு தான். ஏன்னா நான் வந்து நிறைய கமெண்ட்ஸ், நிறைய மெசேஜஸ்லாம் எனக்கு வந்துச்சு. நிறைய பிகினியர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப ரிஸ்கரா கொடுத்து இவங்க தூக்குங்க அவங்கள தூக்குங்கன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் குலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு காமனா ட்ரீம் நாலேஜ், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயர்ஸ் ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்டாட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் மாதிரி கேம் இஸ் ஆல்சோ அன்பிரடிக்டபிள். மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன வேணா நடக்கலாம். அதனால நம்ம அடுத்த இருக்க ஒரு 11 பிளேயர்ஸே நம்ம பார்ப்போம். மாதவரே, வெஸ்லி மாதவரே டாப் ஆர்டர்ல வராரு. 2 ஓவர் போறதுக்கான வாய்ப்புகள் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஸோ 50-50 ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. இந்த மேட்ச் மாதவரே ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிஸ்கர் 1 ஓகேங்களா. தென் வந்து கிளைவ் மன்னேடி, இவரும் நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்கிற ஒரு பிளேயர் தான் இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும். விக்கெட் கீப்பிங் பண்றாரு, நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் இவரும் ட்ரீம் டீம்ல வரதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரிஸ்கர் 1. ஸோ வந்து மிடில் ஆர்டர்ல வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முஸ்கிஸ்வா இவரை ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம வந்து இந்த முனியங்காவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவருக்கு ஒரு ஓவர்ஸ்ல ஒரு 1 விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள். பிளஸ் வந்து கண்டிப்பா விக்கெட்ஸ் போகும். ஸோ ஒரு 10 ரன் ஆனாலும் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு 30-40 பாயிண்ட் எடுத்து ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள். ரிஸ்கர் பிக் ஓகேங்களா. தென் வந்து வெல்லிங்டன் மஸ்கடஸா, இந்த பிளேயருக்கு எப்போ வேணா நான் சொல்றேன் பாருங்க,
கேமையே சேஞ்ச் பண்ணிடுவாரு நினைச்சாருன்னா, ஓகேங்களா? ஸோ வந்து லெஃப்ட் ஹேம் ஆர்த்தோடாக்ஸ் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா கன்ஃபார்மா 3 விக்கெட் மினிமமா எடுத்துருவாரு. ஸோ மல்டிபிள் டீம் போடுறீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்கர் ஒன், பட் ஆனா கிளிக் ஆயிருச்சுன்னா நீங்க எதிர்பார்க்க முடியாத ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மஸ்கடஸக்கான ஒரு ஆப்ஷன் நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. சமீபமா கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருக்காரு. எப்போ வேணா ஃபார்மை ரீடைன் பண்ணி அந்த ஒரு பழைய ஃபார்முக்கு வர முடியும். ஸோ அவர் மேல ஒரு கண்ணை வைங்க. ரிச்சர்ட் நகர்வா பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். ஒரு நல்ல ஆவரேஜ் இருக்கு ஸ்டேடியம்ல, அதனால 2 விக்கெட்ஸ்க்கான ஆப்ஷன். ஸோ வந்து உங்களுக்கு ரிஸ்கர் பிக், நார்மல் பிக் எல்லாமே உங்களுக்கு நான் மாத்தி மாத்தி கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தடுத்த ஆப்ஷன். ஸோ செக்மெண்ட் வைஸா பிரிச்சிருக்கோம் நம்ம, அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கோம் வீடியோ பொறுத்த வரைக்கும். இங்க லுஹாண்டி பிரிட்டோரியஸ் பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. டாப் ஆர்டர் சரியா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, அது ஒரு ட்ரெட். மேக்ஸிமம் 30 ரன் மேல கன்சிடர் பண்ண முடியல. ஸோ வந்து கேச்சஸ் பிடிச்சி இது பண்ணா ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் நல்ல ஒரு எலிஜிபிள். ஸோ ட்ரை பண்ணலாம், ரிஸ்க் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. தென் வந்து வேண்டர் டெசன் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருக்கும் பட்சத்துல மஸ்ட் ட்ரையா இருப்பாரு. 30-35 ரன் ஆடக்கூடிய கேபபிலிட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால். ஸோ ஹெர்மன் பார்த்தாச்சு, பிரேவிஸ் பார்த்தாச்சு, போஷ் 4-3 ஓவர் போடுறாரு, அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் பேட்டிங் ரொம்ப கீழே இருக்காரு. ஸோ அந்த ஆப்ஷன் கிடைச்சா ஒரு 10 ரன். ஸோ ட்ரை பண்ணலாம். கண்மூடித்தனமா யூசர்ஸ் வந்து ஹை பர்சன்டேஜா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒத்து தான், பட் ஆனால் அந்த அளவுக்கு பிளேயரா நம்ம கொண்டு போகலாம். சிவிசியை பத்தி நம்ம யோசிப்போம். ஸோ ஒரு ஆப்ஷன் இருக்கு ட்ரீம் டீம்ல அவருக்கு வரதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஜார்ஜ் லிண்டை பத்தி எல்லாருக்குமே தெரியும். சேரன் முத்துசாமி நான் சொன்னேன் கண்டிப்பா வந்து பிளே பண்ணாருன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஒரு இந்தியன் ஸ்பின்னருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு, ட்ரீம் டீம்ல வந்துட்டாரு. 80-90 பாயிண்ட் இருக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்ல. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்புகள், ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முத்துசாமிக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ஜெரால்ட் காட்சி பேஸ் இருக்கு, ஐடியா இல்ல, ஸோ அப்படிதான் போட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் ஆனால் ட்ரை பண்ணுங்க, 2 விக்கெட் எடுக்கலாம், சான்சஸ் இருக்கு. லுங்கி இங்கிடி பார்த்துட்டோம், எக்கனாமிக்கலா போறாரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டுன்னு சொல்லலாம் சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும். அதனால நம்மளால அவரை தவிர்க்க முடியாது, அதனால எடுத்துட்டு போறோம். இன்னும் டிஃபரன்ஷியலா ட்ரை பண்ணீங்கன்னா மக்காப்பாவை ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு யங்ஸ்டர் 2 விக்கெட் எடுக்கும் பாசிபிள், லக்கு இருந்தால். ஸோ வந்து யாருக்கான லக், அந்த 10% லக்குன்னு நம்ம ஒரு கான்செப்ட் பேசியிருப்போம். அது வந்து டிஃபர் ஆகும் டே பை டே. அது வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளேயர்ஸ்க்கு அமையாம போகும். சரி, ஒரு 11 பிளேயர்ஸ் நம்ம இங்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு வந்து ட்ரீம் டீம்ல வரதுக்கான பிளேயர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சைட் பாசிபிள் இல்லாத பிளேயர்ஸ் என்னென்ன பாசிபிள் இருக்குன்றத பார்த்துருக்கோம். மொத்தம் நம்ம 22 பிளேயர்ஸை பத்தின டேட்டா அண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் பார்த்துருக்கோம். ஸோ வந்து இதுதான் வந்து காமன். நிறைய நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் வந்து இந்த மேட்ச், இந்த பிளேயர் வந்து இந்த ஸ்டேடியம்ல இத்தனை மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காரு, இத்தனை மேட்சஸ் ஆடி இருக்காரு அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு இங்க கொடுக்கல. பிகாஸ் வீடியோட டியூரேஷன் ரொம்ப அதிகமா எகிரும். நீங்க ஒருத்தரும் ஒரு வேலையில இருந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் நான் சீக்கிரமா புனிக்கணுன்ற காரணத்துக்காக நான் ஒரு நோட் வச்சிருக்கேன். அதுல வந்து இந்த பிளேயர்ஸ்க்கு இந்த ஸ்டேடியம்ல வந்து எவ்வளவு ஆவரேஜ், எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்குன்றத நோட் பண்ணி தான் நான் வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன், இவங்க வரதுக்கான பாசிபிள் எப்போன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து யோசிக்க வேண்டாம் எதனால வந்து பிளேயர் ஸ்ட்ராட்டஜி ரிவ்யூஸ் வந்து ஸ்டாட்ஸ் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து நான் வீடியோல மென்ஷன் பண்ண மாட்டாருன்னு சொல்லி யோசிக்காதீங்க. வீடியோ டியூரேஷன் ரொம்ப அதிகமாயிரும். ஸோ அதனால அதை நான் எடுத்துக்கிட்டு விஷயம் என்னமோ அதை நான் உங்களுக்கு கிளியரா இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் மேபி யூஸ் ஆகுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ நம்ம ஓரளவுக்கு கிளியரா பார்த்துருவோம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் எலிஜிபிள் பர்சன் சொல்லி நம்ம பார்ப்போம். ரியான் பிரில் நம்பர் 1 ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. சீட் பிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ட்ரெவேரே கவுண்டு நம்ம செகண்ட் ஆப்ஷன். நான் ராசாவை சொல்லலை, ஏன்னா நீங்க ராசாவை ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாருமே உலகமே ட்ரை பண்ணும். ஸோ நான் ராசாவை சொல்லலை, பட் ராசா ஆப்ஷன் இருக்கு. நான் தேர்ட் ஆப்ஷனா வந்து இந்த ரிஸ்கர் அந்த மாதே வேரியபிள் ஒரு டீம்ல ஒரு வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து நம்பர் 3 ஆப்ஷன். ஸோ ஆர்எஸ்ஐவை பொறுத்த வரைக்கும் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் டேவிட் பிரேவிஸ் செகண்ட் ஆப்ஷன் அண்ட் லுங்கி இங்கிடி தேர்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சனா இருப்பாங்க. ஸோ டெலிகிராம்ல டச்சிலேயே இருங்க. நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம சேனலோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் ஹையர் லெவல், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வேற நிறைய யூசர்ஸ் வந்து ட்ரீம் 11 கிராண்ட் லீக் வினரா கொண்டு வரோன்ற மாதிரி நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. மார்னிங் இயர்லியா இருந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட லைக் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ இன்னும் நிறைய யூசர்ஸ் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே ஃபேமிலியா ஒன்னா டிராவல் பண்ணி ஒன்னா முன்னேறுவோம். கண்டிப்பா நம்மளால ட்ரீம் 11 கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். நீங்க நடக்குதா இல்லையா பாருங்க. சீக்கிரமா நான் ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுவேன். நம்ம யூசர்ஸ் வின் பண்ணிட்டாங்க, இவங்க வின் பண்ணிட்டாங்க, அவங்க வின் பண்ணிட்டாங்க. அது இன்னும் உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா நம்மளால முடியும். ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ.